ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம். ஆப்பம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது சரியான அளவில் செய்யாமல் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வராது, இல்லை நல்லா ஊற்றுறதுக்கு வந்து நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் நான் பண்ண போகிற மெத்தடில் நீங்கள் ஆப்பம் பண்ணிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப மெதுன்னு ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. அதுக்கு நான் எப்படி மாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு இதில் ஒரு படி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதே படியில் அரைப்படி பச்சரிசி, அதே படியில் அரைப்படி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் அவல் வந்து லேஸ் அவலும் எடுத்துக்கலாம், கெட்டி அவலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அப்புறமா 1/4 கப்புக்கும் கம்மியாக உளுந்து எடுத்துக்கோங்க. நம்ம கையில் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு உளுந்து இருக்கணும், அந்தளவுக்கு போட்டால் போதும். உளுந்து வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும், அதனால் இதில் ஒரு கையளவுக்கு உளுந்து போதும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் முக்கியமாக சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ கழுவியாச்சு, தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அரைக்கிறதுக்கு வந்து குருணையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் 5 மணி நேரம் கட்டாயம் ஊற வச்சுக்கணும். இப்போ அரிசி ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவுறது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அடியோட்ட அந்த ஓடோட சேர்த்து துருவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எடுக்காமல் அந்த மேலே இருக்க அந்த வெள்ளை தேங்காய் மட்டுமே எடுக்கணும். அந்த அடியில் இருக்க ஓடு இல்லாமல், அப்போ தான் பார்க்குறதுக்கு மாவு அரைக்கிறப்போ வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டே கிரைண்டரில் போட்டுட்டு அதை அரைகிறப்போ அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு நம்ம வந்து அவல் சேர்த்துருக்கோம். அந்த அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதில் 1 கப் அளவுக்கு நம்ம சாதம்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதம் கூட 1 கப் நம்ம அரைக்கிறப்ப போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை ஆப்பத்துக்கு வந்து நாங்கள் அவல் போட்டே செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவலே சேர்த்துக்கலாம். அது வந்து ரெண்டுக்கும் உங்கள் விருப்பம், எது சேர்க்குறது எது சேர்க்க வேணாம் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். மாவு அரைக்கிறது பக்குவம் பார்த்திங்கன்னா நல்ல வலுவலுப்பாக அரைக்கணும். நம்ம இட்லிக்கெல்லாம் அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக குருணையாக அரைப்போம். ஆனால் நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் அரைக்கிறப்போ நல்ல வலுவலுப்பாக நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு அரைச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை 2 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம வந்து ஆப்பம் ஊற்றுவோம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைஞ்சிருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ மாவையும் நம்ம வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஆப்பம் ஊற்றணும். நல்லா புளிக்க வைக்கிறது ஆப்பத்துக்கு வந்து முக்கியம். அதனால் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் 8 மணி நேரத்துக்கு. இப்போ மாவு எப்படி அரைச்சேன், என்ன மெத்தடில் அரைச்சி ஊற வச்சேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஆப்பத்துக்கு மாவு ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். உண்மையாகவே உங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க எந்த மாதிரி மாவு அரைச்சி ஆப்பம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பஞ்சு போல் இருக்கும் ஆப்பமும். இப்போ வந்து நம்ம ஆப்பம் வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குருமா பண்ணிக்கலாம். என்ன குருமான்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையில் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். அதே சமயம் ஆப்பத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய குருமா. வாங்க இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டில் ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. நம்ம இது கலந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குருமாவுக்கு தேவையானதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொண்டக்கடலையை ஒரு 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு 8 மணி நம்ம மாவு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே ஊற வச்சு எடுத்துட்டேன். 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும், அப்போ தான் நல்லா வேகும். அதை குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, கழுவிட்டு தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் கொண்டக்கடலை சூப்பராக நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கும் அதே போல் நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். குருமா தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து வடை பொரிச்ச எண்ணெய், அதனால் அதை கொஞ்சம் ஊற்றிட்டு மீதி இருக்கிற எண்ணெயை தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். காஞ்சதுமே இந்த மாதிரி சின்ன துண்டாக 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம்,
சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அதிக தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது. குருமாவுக்கு எப்பயுமே நம்ம கம்மியாக தான் தக்காளி சேர்க்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன். அதிக காரம் வேணாம், அதனால் மிளகாத்தூள் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை கலந்துருவோம். மசால் போட்டு கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சுண்டலையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கணும். உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு கூட இப்போ நம்ம சேர்க்க தேவையில்லை. கடைசியில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து விடுறப்பையே அந்த உருளைக்கிழங்கு வந்து அதுவே தானாக மசிஞ்சு வருது பாருங்கள். அந்த மாதிரி மசிஞ்சு வரட்டும். இது கொதித்து வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் துருவல் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 10 போல் பூண்டுப்பல், இந்த மாதிரி இஞ்சி ஒரு துண்டு, நல்லா 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு போடுறீங்க அப்படின்னா நல்லா 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. சோம்பு ஒரு 3/4 ஸ்பூன், கசகசாவும் 3/4 ஸ்பூன் சேர்த்துட்டு, கசகசாவுக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ குருமாலை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் தான் 5 நிமிஷம் வேக வைக்கிறேன். 5 நிமிஷம் நல்லா குருமா வந்து 5 நிமிஷம் வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆப்பத்துக்கு மாவு ஆட்டி வச்சு 8 மணி நேரம் 9 மணி நேரமே ஆயிடுச்சு ஊற வச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கி புளிச்சிருக்கணும். ஆப்பத்துக்கு எப்போவுமே மாவு புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். நைட்டு உப்பு போட்டு தான் நம்ம கலந்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ உப்பு பத்தலைனா மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு வந்து கெட்டியாக இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கணும். அதனால் உப்பு பத்தலைனா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கலந்துடலாம். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உப்பெல்லாம் போடாமல் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் ஆப்பம் செஞ்சுக்கலாம். ஆனால் உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டு நீங்கள் கலந்து தண்ணியெல்லாம் கலந்து வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கே ஆப்பம் ஊற்றுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படியே ஊற்றணும். நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. நான் வந்து இது ஒரு நாளைக்காக மட்டும்தான் அரைச்சிருக்கேன். அதனால் தண்ணி உப்பு எல்லாமே ஒரே நாளில் கலந்து வச்சுட்டேன். தேங்காய் எல்லாமே உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றி கலந்துருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. அதனால் உப்பு போட்டு கலந்துட்டு ஆப்பம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஆப்பத்துக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம சோடா உப்பு வந்து இதில் சுத்தமாக நம்ம சேர்த்துக்கவே இல்லை. எதுக்காகனா நம்ம வந்து அவல் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அவல் சேர்க்குறதுலேயே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சோடா உப்புலாம் சேர்க்கலை. அவல் சேர்க்காம நீங்கள் சாதம் போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சோடா உப்பு போட்டு நீங்கள் கலந்து வைக்கணும். அப்போ தான் ஆப்பம் வந்து பஞ்சு போல் இருக்கும். இப்போ சூப்பராக மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்பச்சட்டி வச்சுக்கலாம். ஆப்பச்சட்டி வச்சு ஒரு வெங்காயத்தில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. முதல்ல ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டாமல் வந்துடும். இப்போ மாவு ஊற்றிடலாம். உங்களுக்கு ஆப்பம் சைஸை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஆப்பமாகவே செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டோம்னா கொஞ்சம் விரிஞ்சு வரும். நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம். ஆப்பம் வந்து உங்களுக்கு வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆப்பம் வந்து நல்லா அந்த கலர் மாறாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நல்லா கலர் மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த கலர்லாம் மாறி வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளையாக அவ்வளோ அருமையாக அப்படியே பஞ்சு போல் ஆப்பம் நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த பக்கமும் கலர் மாறல, மேலேயும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வர மாதிரினா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஆப்பம் ஊற்றிக்கலாம்.
இப்படி ஊற்றின உடனே எடுத்து இப்படி சுற்றி விட்டுறணும். ஊற்றின உடனே இந்த மாதிரி சுற்றிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து சுற்றி வரும். அதே போல் ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். முதல் ஒரு ஆப்பம் வந்து நம்ம வெள்ளையாக செஞ்சோம் இல்லையா, இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கலர், அந்த அடி கலர்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா எப்படி கலர் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே போல் எல்லா ஆப்பத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம குருமா ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம். ஆப்பத்தை ஊற்றுனதுக்கப்புறம் பரிமாறிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பம் பாருங்கள். ரெண்டுமே பாருங்கள் அப்படியே அப்படியே எடுத்தாலே இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா மேலே வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். இது வந்து ஃபுல்லுமே சாஃப்டாக இருக்கும். இது வந்து மேலே வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த நடுப்பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நல்லா பாருங்கள் எப்படி அமுந்தது பாருங்கள். நம்ம இட்லி கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து ஆப்பத்துக்கு இது போல் கடலைக்கறி செஞ்சுக்கலாம், இது போல் கடலை குருமா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கடலைக்கறி வெறும் கடலைக்கறி செஞ்சுக்கலாம், அப்புறமா தேங்காய் பால் செஞ்சுக்கலாம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள். எப்படி வருது பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் மறக்காமல் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சு உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆப்பம் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆப்பம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது போல் குருமா செஞ்சுக்கோங்க. இல்லைனா கடலைக்கறி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம புட்டு கடலைக்கறி செஞ்சுருக்கோம். அந்த கடலைக்கறி கூட இந்த ஆப்பத்துக்கு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட இல்லை, தேங்காய் சட்னி கூட நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.